இந்த நேர்மையான மக்களுக்கு ஏமாத்த பண்ற துரோகிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். புதுசா வந்து உக்காட்ட எப்படி ஆள்றாங்கன்னு பார்க்கணும். அவர் யாரையுமே பேச மாட்டாருங்க, ஏதோ ஜெயிச்சுட்டாரு அவ்வளவுதான். சத்தியமா கடவுள் மேல அன்னைக்கு சொல்றேன், 10 ஓட்டு எங்க குடும்பத்திலேயே. டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய பிஜேபியை கேளலாம். கேட்டால் சினிமா அனுப்பல சென்சார் யாருக்கிட்ட இருக்குது சாமி? இல்லை நீங்கள் தான் சொல்லணும், சென்சார் யாருக்கிட்ட இருக்குது? எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தெரியாது. சென்சார் யாருக்கு? மத்திய சர்க்கார் கேளியா? அவனை வாய் பேசாம வாய் பற்றிக்கிட்டு இருக்கா? கேட்க வேண்டியதுதான் தைரியமா? இனி கூட ஆளுநர் எதிர்த்து பேச மாட்டாரு விஜய் அப்படின்னு. அவர் யாரையுமே பேச மாட்டாருங்க, ஏதோ ஜெயிச்சுட்டாரு அவ்வளோதான். யாரையுமே அவர் பேசுறதா இருந்தால் அப்பயே நீ பிஜேபியோ ஏடிஎம்கே சீமானோ எல்லாரையும் பேசு. விஎஸ் டிஎம்கே டிஎம்கே யாரு? மத்திய சர்க்கார் சொல்லி கொடுத்தது இவர் செஞ்சாரு, அவ்வளோதான். சரியா போச்சு, இதுதான் உண்மை. இதில் டிஎம்கே மோசமானவன் ஏடிஎம்கே மோசமானவன் எல்லாரையும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீ நியாயவாதி. ஒரே ஆளை சொல்றதுக்கு நீ கட்சிக்கு வர. கட்சினா எல்லாரையும் பற்றி இப்போ நல்லதும் பேசு கெட்டதும் பேசு. நீ வந்தீங்கன்னா நல்லது செஞ்சால் உனக்கு புகழ்ந்து தான் பேச போகிறாங்க, யாரும் உனக்கு சீன்னு சொல்ல போகிறது இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் கட்டின பொண்டாட்டியே குறை சொல்லிட்டு இருந்தா யார்? ஒரு வீட்டில் கட்டினவளே குறை சொன்னால் எப்படி சாமி ஏற்றுப்பாவா? நல்லதும் வரும் கெட்டதும் வரும். வீடுனா இதுதான், அரசாங்கம்னா அப்படி தான், ஆட்சினா அப்படி தான். 4 நெளிவு சுழிவு வரும். அதை சமாளிக்க தெரிஞ்சால் நீ ஆட்சி இது கட்சிக்கு வரணும். சமாளிக்க தெரியாமல் இதுவே இவனே நான் எவன் ஒத்துப்பான்? காங்கிரஸ் வந்துருச்சுல, இப்போ அடுத்து பிசி காங்கிரஸ் வந்துச்சுன்னா அவனுக்கு வழி தெரியல, வந்து சேர்ந்துக்கிட்டான், அவ்வளோதான். காங்கிரஸ் சும்மா வந்திருப்பானா? காங்கிரஸ் எடுத்தவனே நேரம் ஐயா சாமின்னு கும்பிட்டு போட்டு காலையில் எவ்வளோ போகிறான். அவன் டிமாண்ட் நிறைய வச்சிருப்பான். நீ ஒன்றும் தராம காங்கிரஸ் உள்ள வந்துட்டானா? சொல்லுங்க சாமி. இப்போ எப்படியும் இப்படியே கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் 5 வருஷம் தாங்குமா? அது தாங்குமா தாங்காதான்னு அவர் நடத்துகிற ஆட்சியை பொறுத்து நம்ம என்ன சொல்ல முடியும்? 2500 அவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னார், அவ்வளோதான். நான் 10 விசா தர மாட்டேன், 2500 ஏன்னு சொன்னேன். தாலி எங்கே இருந்து தரு? 1.25 லட்சம் ஒரு தாலி. சும்மா வாயில சொல்லலாம், நானும் சொல்லலாம் நீயும் சொல்லலாம். ஒரு சிப்ப அரிசியே இன்னைக்கு 1500 ரூபாய் விற்கிற விலைவாசி உன்னால கம்மி பண்ண முடியுமான்னு பாரு. நீ யாராலையுமே பண்ண முடியாது சாமி. நான் விஜய் நல்லவன், திமுக கட்டவன், அண்ணா திமுக நல்லவன்னு சொல்ல. அதெல்லாம் காமராஜ் கக்க நோக்கி சரியா போச்சு. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே இந்த ஆட்சி பண்ணாதான் நீ காசு டப்பு வாங்கினாதான் பண்ண முடியும். வாங்காமலாம் நீ பண்ணவே முடியாது. இப்போ 5 சீட்டு நீ உன்னை தேடி வந்தாங்க, அவங்க நீ எதுவுமே தரலையா? இல்லை கேளுங்க, அவரை கேளுங்க, விஜய் கேளுங்க. 5 விசா தரலன்னு சொல்லுங்க. தராமல் எப்படி ஒருத்தன் வருவான்? நீ இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிற சாமி. ஒரு கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவுறேன்னா சும்மா தாவியா? அதான் எல்லாமே தாவியா? இப்போ 5 சீட்டு வேணும் உனக்கு, இன்னும் 5 சீட்டு வேணும். 5 சீட்டு சும்மா வந்துட்டு வேணாம், இதுதான் நேரம். அப்போ நீ 10 பைசா தராமல் சேர்த்துக்கியா? வந்துட்டு வேணாம் அவனா? இது டிமாண்ட் இல்லாமல். அப்போ நீ அவனும் மாரி தானே நீயும். தூய் ஆயிடுச்சு என்ன நீ தூய் ஆயிடுச்சு? இல்லை சாமி, நீ என்ன தூய் ஆயிடுச்சு? நீ நல்ல சினிமாவில் நல்லா ஆக்ட் பண்ண, கவர் ரசிகர், நல்ல ரசிகர்கள் எல்லாம் ஓகே தான். எதுவுமே இல்லை, உன் பண்பு இல்லை, ஒரு மாண்பு இல்லை. என்ன சொல்லணும் என்ன பேசணும் எதுவுமே இல்லை. ஹாய் ஹோ என்ன சினிமாவா இது? சொல்லுங்க. நீங்கள் வரீங்க, நான் பேட்டி எடுக்க வரீங்க, நீங்கள் இந்த மைக்கை பிடிச்சி பேசினா என்ன கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சால் தானே சாமி இதை கையில் வச்சுருக்கலாம். எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் தான் இதில் பேசணும். சொல்ல தெரியாமல் நான் மட்டும் ஏதாவது ஒன்று பேசுனா அது பேச்சு இல்லை, நீ கேட்கறது கேள்வியும் இல்லையா? புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன், நீ கேட்குற கேள்வி நான் தெளிவாக பதில் சொல்லணும். நான் எல்லாருமே யோக்கியன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் ஆட்சி அமைச்சிருவார், விஜய் ஆட்சி தான் வரப்போகுது. அது நம்ம சொல்ல முடியாது சாமி, புரியுதுங்களா? அது இதை பாருங்க, வாயில எதனா சொல்லிட்டு போவாங்க. அது எப்படி இத்தனை வருஷம் 70 வருஷம் திமுக தனி, அண்ணா திமுக நீயா நானா போட்டுவேன், எப்படி ஒன்று சேருவான்? இதெல்லாம் பிஜேபி வேலை. இவனை பாவம் சந்தி சிரிக்க விட்டு, இவனுக்கு அந்த ஆளுக்கு அது தெரியல. யாரு? விஜய்க்கு இது தெரியல. சந்தி சிரிக்க விட்டு நிக்கிறாரு. இப்போ ஏன் 107 மத்தியானம் வரைக்கும் ஜெயிச்சவர் சாயங்காலத்துக்குள்ள ஏன் 10 சீட்டு வந்திருக்க முடியாதா? இல்லை சரி, நான் கேட்கறேன். மத்தியானத்துக்குள்ள 107ன்னாங்க, 105 107 சொன்னாங்க. பெரும்பான்மை சந்தோஷம், நல்லது. வா, வேணான்னு சொல்ல. நீ புதுசா என்னமோ செய்ய போறேன்னு செஞ்சு காமி, சந்தோஷம். மேல ஏன் நீ 10 வரல? அந்த 107 ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க உன்ன? இந்த 10க்கு நீ தொங்கணும், பிஜேபி அங்க பிரஸ் பண்ணணும், ஆளுநர் உன்னை நோவட்டிக்கணும், எல்லா வேலையும் அவங்க செய்யறது. இதுல போய் நீ டிஎம்கே ஏடிஎம்கேனா இதுல அர்த்தமே. 10 வருஷம் சீமான் 15 வருஷமா கட்சியே வரல, சாமர்த்தியமா நின்று பேசல. அந்த ஆளு எப்போ பார்த்தேன்? அந்த ஆளு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுறாரு. யாரு? சீமா, நாம் தமிழர் கட்சி. நீ அப்படி இல்லை, எதாலும் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டாலும் இந்த அம்மா யாரு? டிஎம்கே. பசங்க கோச்சிக்கிட்டா ஏடிஎம்கே. அப்போ பிஜேபி ஒன்றுமே சொல்ல மாட்டியா? உன் சினிமாவை நிறுத்தந்து அவனை போய் கேளு. ஏன் அவன்கிட்ட பேச பயப்படுற? நீ அவர் வருவாருப்பா, விட மாட்டாங்க, எல்லாம் வருவார்.
இன்னைக்கு தமிழ்நாடு ஆர்வமா இருக்குது. ஆமா. விஜய் வந்து வரப்போறாரு. இல்ல வருவாருன்னு தான் எல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. எல்லாம் போட்டுடுச்சிங்க, என்ன பண்றது, அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கட்டும். வரதுக்கு முன்னாடி நீங்க சீட்டை பெரும்பான்மை நிறுவீங்க, உங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டோம், உங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் எப்படி போகும் இதெல்லாம் மக்களுக்கு? எல்லாம் எடுத்து போயிட்டாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தப்பு மாதிரி இல்ல? தப்பு மாதிரி இல்லையா? எப்படி இருக்கும் பின்ன என்ன பண்றது? இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு என் குடும்பத்தில் 10 ஓட்டு சத்தியமாக கடவுள் மேலே ஆணைட்டு சொல்கிறேன், நான் போட வச்சேன். 100 ஆஸ்தி இருந்து அவர் வாழ்க நல்லா 200 ஆஸ்தி இருக்கணும். நான் எம்கேபி பாரதி போல்டாஸில் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு பர்மனெண்ட் பண்ணலை, அவரை நான் பார்க்கணும். ஒரு முறை ஆளட்டுமே, என்ன சொல்கிறேன், ஒரு முறை அதை ஆண்டு பார்க்கணும். புதுசாக வந்து உக்காட்டோம் எப்படி ஆள்றாங்க என்னான்னு பார்க்கணும். அதுக்கு பிற்பாடு கூட நம்ம இது பண்ணலாம். என்ன சொல்கிறேன், அதுதான் நானும் சொல்கிறேன். எப்படி அதுதான் எதனால, அதுதான் சொல்கிறேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா பரவாயில்ல, தள்ளி போகுது, லேட்டா ரிலீஸ் ஆகுது, பரவாயில்ல. ஒரு ஆட்சி 4 நாள் முதலமைச்சர் இல்லாத தமிழ்நாடு இருக்கு. அதை போல தான் மாறும் பழகுது. என்ன சொல்றது, இப்போ இவங்க பண்றதை பார்த்து அது போல தான் மாறும் பழகுது. அது எப்படி ஆமா, கடவுளை தான் வெளிச்சம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஒரே என்ன புதுசாக வந்து உக்காடுறாங்களே, ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், கட்சி மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது போல பிரச்சனை வருதே எதனால அப்படின்னு சொல்லிட்டு அது 2 இது. அதுதான் இருக்கிறதே கஷ்டம் போல இருக்குது. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு புள்ள கிடையாது, புருஷன் இல்லை. நான் 10 ஓட்டுக்கு வாங்கி விஜய்க்கு தான் போட்டேன். எனக்கு ஸ்டேஷனில் வேலை செஞ்சேன், 33 வருஷம் வேலை செஞ்சேன். எனக்கு 280 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. அது யார், கமிஷனர் மூலத்தில் பிஜேபி கிட்ட போனேன். அவர் என்ன சொன்னார், முதலமைச்சர் யார் ஜெயிச்சுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லு, எனக்கு புள்ளியும் இல்லை புருஷனும் இல்லை, எனக்கு பர்மனெண்ட்டும் பண்ணலை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது விஜய் இப்போ உட்கார விடாம பண்ணுறாங்களே விஜய். அவங்களுக்கு பொறாமை. ஆமாம், சத்தியமாக கடவுள் மேலே அன்னைக்கு சொல்கிறேன், 10 ஓட்டு எங்கள் குடும்பத்துலேயே போட வச்சேன் தெரியுமா. இப்படி பண்றாங்களே, அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 108 ஜெயிச்சாரு, காங்கிரஸ் ஒரு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 4 சீட்டு முதல் தேவை, இன்னுமே அவரை வந்து தள்ளி போடுறாங்க, இப்படிலாம் பண்றாங்களே. போடுறாம அவ்வளோக்கும் நல்லதுதான். அவரை வந்து எவ்வளோ வாட்டி வதங்கினாலும் சரி நல்லதுதான். அவர் கெடுதல் பண்ண வரலையே, அவர் கொள்ளையடிக்க வரலையே. கொள்ளையடிக்க வந்தா தானே அவரு. இது யார்கிட்ட பணம் வாங்கி சீட்டு கொடுக்கலையா, யாருக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்கலையா, எந்த வேட்பாளரும் மூஞ்சி பார்த்து ஓட்டு போடலையா. அவரோட ஒரு முகத்துக்காக, விஜயோட முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க தான். யாரும் காசு வாங்கில ஓட்டே போடல, நேர்மையான ஓட்டு தான் போட்டாங்க. இந்த நேர்மையான மக்களுக்கு ஏமாத்த பண்ற துரோகிகள் தகுந்த தண்டனை கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களை தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சாங்க, தூங்கல, முழிச்சிட்டாங்க. இனிமேல் போட்டு அவங்கள தூங்க வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட வேலையே. இதுதான். ஆமாய்யா, எனக்கு அந்த பணம் 5 வருஷத்துக்கு பிடிச்சிக்கிறாங்க. பர்மனெண்ட்டும் பண்ணலை. எப்படியா செக் பண்ணுறது, எஸ்கார்டு போகிறது, கோர்ட்டுக்கிட்டு மறுத்து சாப்பிட்டு இருந்தா கூட எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை. களி தூக்கி அடிச்சு, எங்கள் வீட்டுக்காரன் தூக்கி அடிச்சு ஒரு மாதம் வேலைக்கே போவாத. அடுத்து முதல்வராக உட்கார போறாருன்னு இந்த கொண்டாட்டத்தை வந்து முடிவு எடுக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து திமுக அதிமுக கூட்டணி வரப்போதா, எதிரி சார் வரப்போதா? சார் வர முடியும். இப்படி போனா எப்படி? இல்ல அது எப்படி வர முடியும்? எதிர்கட்சி ஒன்னா ஆயிடுமா? விஜய் இப்பயே எப்படி பண்றாங்களே, அது அவன் கையில இருக்குது. அவன் என்ன சொல்றான் மேல இருக்கிறான் பாருங்க, அவன் பார்ப்பான். கட்சியா வந்து காங்கிரஸ் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து யாருமே வரல. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணூர் வரது வாய்ப்புன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டாருன்னா திமுக வந்து திரும்பி வர வைக்கணும், அடிச்சு தடுத்துருவாங்க திருவண்ணூர். ஓகே, இப்போ ஒரு சைடுல திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஏதாவது ஆளுநர் கையில தான் இருக்கு இப்போ ஆப்ஷன். ஒன்று 118 வந்து பெருமை நிரூபிக்கணும். இன்கேஸ் விஜய் வந்து நிரூபிக்கலன்னா கூட்டணி வரது வாய்ப்பு இருக்கு, கூட்டாட்சி முறை. அப்படி இல்லைன்னா 6 மாசம் பார்த்தீங்கன்னா ஆளுநரோட ஆட்சி நடக்கும், அது திருப்பி ரீஎலெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்குண்ணா. விஜய் தானே ஸ்வீப் அடிப்பாரு இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஆனால் ரீஎலெக்ஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வரது வாய்ப்பு கிடையாது.
ஏன்னா அது பாஜகோட சூழ்ச்சி நான் ப்ரீசெட் பண்ணி வச்சுக்கிறாரு, அதால தான் நாங்கள் வரது வாய்ப்பு கிடையாது. ஓகே, இன்னுமே வந்து ஒரு ஒரு சினிமா மாதிரி தான் பாக்குறீங்களா? சரி, இந்த 3 நாள்ல வந்து ஒரு சினிமா மாதிரியான வந்து ஒரு இதுதான் நடந்துக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கவர்ச்சி மூலம் தான் வந்து ஈர்க்குறாங்க. ஏன்னா நல்ல ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து கரலத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து முன்னிருப்பா இருப்பாரு. விஜய் வந்து ஒரு இதுல நினைக்கல. ஏன்னா விஜய் பார்த்தா 2-3 பேசியிருப்பாரு தவிர மக்கள் என்ன நலன் பத்தி உண்மையை சாப்பிடல. அதையும் தாண்டி வேட்பாளர் பார்த்து யார் வந்து அறிவிக்கல. மூஞ்சி ஏதோ தெரியும், மூஞ்சி வந்து வேட்பாளர் வச்சு ஜெயிச்சுட்டு வாக்கு அமைச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. சீமான் வந்து அவரோட தொகுதியில் நின்ற தொகுதியும் சரி, மற்ற எல்லாருமே டெபாசிட் கூட வாங்கலாம். அதை நான் சொல்லுவேன். இப்போ தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பெரும்பத்தில் மூழ்கிட்டாங்க. ஏன்னா யாரோட உண்மையான தலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கல. இங்கே சீமான் வந்திருந்தா நாட்டு வந்து முன்னேற வாய்ப்பு இருக்குண்ணா. எவ்வளவு சீட் வந்திருப்பாரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் ஒரு கணிப்பு பார்த்து ஒரு 15% வரும் பார்த்தேன். அதையும் தாண்டி ரொம்ப இழிவான போயிட்டாருண்ணா. 4% தான் வந்திருக்குண்ணா. ஓகே, விஜயை ரொம்ப தாக்கி பேசுறதுனால தான் சீமானோட கட்சி வந்து இவ்வளவு கணிசமா வாக்கு கம்மியா இருக்குன்றாங்க. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக ஆயிட்டாண்ணா. ஒன்று தமிழ் தேசியம் இது சொல்லியதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று தமிழ் தேசியம் இல்லைன்னா இது நீங்கள் திமுக வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே கலந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ரொம்ப சாட்டை பயங்கரமாக விமர்சிச்சார். இல்லை, அவர் அரசியல் பண்ணுறதை தாண்டி வந்து விஜய் தானே விமர்சிச்சிருக்காங்க. ஆமாண்ணா, விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து நம்ம சொல்லக்கூடாதுண்ணா. தலைவனா எப்படின்னா தான் நம்ம மண்ணை நேசிக்கணும், நம்ம வளத்தை வந்து காக்கணும். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா திரைமுகத்தான் வந்துக்கிறாரு தவிர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட வாக்கு அதிகமாக வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் படத்தில் பார்த்த மாதிரி தான் நடக்குது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பாஜகோட சூழ்ச்சி தானே.